ஒரு கம்பெனில டிஸ்கவுண்ட் குடுக்கல. டிஸ்கவுண்ட்ல தான் அந்த கம்பெனியே ஓடுது. ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் டம். டிமார்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட பெரிய ஸ்ட்ராட்டஜியே செல்லிங் பிரைஸை கம்மி பண்ணி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷூவோட செல்லிங் பிரைஸ் 500 ரூபாய் இருக்குது. இதுல ஒரு ஷூ ஷேர் பண்ணா அவங்களுக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். அதுல 1000 ஷூ வித்தா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதே ஷூவை 450 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். பட் டிஸ்கவுண்ட்னால 1000 கஸ்டமர்ஸ்ல இருந்து 1500 பேரா இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆனா இதுல அவங்களோட ப்ராஃபிட் வெறும் 50,000 தான். என்னதான் 50,000 அவங்களுக்கு லாஸா இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா வர அந்த 500 கஸ்டமர்ஸ் அங்க இருக்கிற மொத்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் இவங்க இவ்வளவு பல்கா ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால சப்ளைஸ் கிட்ட இருந்தும் நல்ல டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம். இவங்க இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன், இவங்களோட எல்லா ஸ்டோர்ஸுமே அவங்களோட ஓன் பில்டிங். ஸோ பில்டிங் ரெண்ட் கிடையாது. எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே மெயினான லொகேஷன்ஸ்ல சிம்பிளான இன்டீரியர்ல பில்ட் பண்ணிருக்காங்க. இதனாலதான் மற்ற ஸ்டோர்ஸை விட இவ்வளவு டிஸ்கவுண்ட்ல அவங்களால கொடுக்க முடியுது.